91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SYS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய திதிகள் மாலை 4:11 மணி வரையிலும் அஷ்டமி, அதற்கு பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 3:29 மணி வரையிலும் ரேவதி, அதற்கு மேல் அஸ்வினி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் மற்றும் உத்திரம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே தான் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய கிரகநிலைகளை கிரக மாளிகா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது. அண்ட் எல்லா கட்டங்கள்லேயுமே கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த கிரக மாளிகா அமைப்பில் இருப்பதனால் சந்திரன் மேஷராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு அமைகிறது. அதுவும் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல செய்திகளை இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேட்கலாம். எனக்கு இன்றைக்கி திடீர் அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் பொழுது இந்த கிரக மாளிகா அமைப்பில் இருக்கக்கூடிய இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். இது உங்களினுடைய பண ரீதியாக இருக்கலாம். குடும்பத்தில் உங்களுக்கு நீங்கள் இது வரவே வராது அப்படின்னு நினச்சது கூட நமக்கு திரும்ப கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம். இப்படி இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நாளும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். 12ஆம் இடத்தில் சனி மற்றும் லாபத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் அவர்களுக்கு சுக்கிர பகவானின் சஞ்சாரம். இப்படி எல்லா கிரக அமைப்புகளுமே மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் என்ன காரியம் எடுக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்களுக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாகவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரக மாளிகை அமைப்பில் இருக்கக்கூடிய இன்று பல சிறப்புகள் நிறைந்த ஒரு கிரக அமைப்புகள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன வேண்டிக்கிறோமோ, அதுவும் குலதெய்வத்திட்ட வேண்டும் பொழுது நமக்கு பரிபூரணமாக வெற்றி கிடைக்கும். தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால ரிஷபராசிக்காரர்கள், குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி. அதனால் அம்மன் ஆலய வழிபாடோ அல்லது உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ, உங்கள் வீட்டில் இறந்தவர்கள், கன்னியாக இருந்தவர்களை இன்றைய நாளில் நீங்கள் வணங்கினால் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். திருமண யோகங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியங்கள் வருவதாக இருக்கலாம், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். இப்படி பலதரப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அமையப்போகிறது. ராசிநாதன் புதன் தன்னுடைய ராசியில் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்வது பரிபூரணமான இறையருள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு. சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கி என்ன காரியத்தை எடுத்து செய்தாலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் மந்திர ஜபங்கள் எடுத்து செய்வது, கோவில் விஷயங்கள் செய்வது, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட முயற்சி நீங்கள் எடுக்கணும், வியாபார ரீதியாக இருக்கணும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு மொத்த லாபமும் நல்ல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசி அன்பர்கள், கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணணுன்னா உங்கள் முயற்சியை அதிகமாக போடணும். நிறைய பிரயத்தனப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பட் இறுதியில் வெற்றி நமதே அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மாலை நேரத்தில் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சோடு இந்த நாள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ராசியில் சூரியன் இருப்பது மற்றும் உங்களினுடைய 12ஆம் இடத்தில் புதனும் குருவும் அமைந்திருப்பது, 2ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் அமைந்திருப்பது, காலசர்ப்ப தோஷமாக கிரகநிலைகள் அமர்ந்திருப்பது அண்ட் கிரக மாளிகாவாக அமைந்திருப்பது, இப்படி பல சிறப்புகள் கொண்ட இன்றைய நாளில் இந்த முதல் ஆடி வெள்ளி குறிப்பாக கடகராசி அன்பர்கள் அம்மன் ஆலய வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு நிறைந்த நாளாகவே அமைகிறது. சின்ன சின்ன மன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கும். இதில்
இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன உளைச்சலோ அல்லது மனதில் சின்ன பய உணர்வோ வந்து போகலாம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் நமக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. புதிய வியாபார தொடக்கங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதனால் பைரவன் ஆலய வழிபாடும் மற்றும் உங்கள் குலதெய்வத்தாவையும் இன்றைய நாளில் வணங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் உங்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் இல்லாமல் இருந்த வீடுகள், குலதெய்வ அனுகூலங்கள் இல்லாது இருந்த வீடுகளுக்கும் இன்று உங்களினுடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும். அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நன்மையும் நடக்கும். கன்னிராசிக்காரர்கள், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சின்ன சின்ன மனக்லேசங்கள் அவ்வப்போது வந்து போகும். புதிய முடிவுகளை எடுப்பதோ அல்லது புதிய முயற்சிகளோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன மன போராட்டங்கள் கணவன் மனைவி இடத்திலேயோ அல்லது பிள்ளைகள் இடத்திலேயோ வந்து போகும். கன்னிராசிக்காரர்கள் இன்று உங்களினுடைய வருமானத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பது கடன் வாங்குவது இரண்டிலேயும் கவனம் தேவை. இன்று வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் காலை வேளையில் அம்மன் ஆலய வழிபாடு, கருமாரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் இன்று உங்களுக்கு முடிவடையும். இந்த கிரகமாலிகா அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய கிரகநிலைகள், ராகு பகவான் கும்பராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசியில் சஞ்சாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகளில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பணவரவு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு இன்று வந்து சேரும். வியாபாரிகளுக்கு சிறந்த ஒரு நாளாக அமைகிறது. இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மாலை நேரத்தில் உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். விஷாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்கார பெண்கள் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது, வைரம் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதில் நீங்கள் முதலீடு செய்யலாம். இன்று தேய்பிறை அஷ்டமியில் நீங்கள் வைரம் வாங்குவது அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்களும் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதும் இன்று உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு மறைமுக எதிரிகளால் இன்று சற்று தொல்லைகள் காலை வேளையில் வந்து போகலாம். இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அல்லது மனதில் சின்ன ஒரு உறுத்தல்களோ அல்லது குழப்பங்களோ வந்து போகும். இன்று மற்றவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாக்குக்காரன் மற்றும் தனக்காரகன் ஆகிய சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருந்தாலும் கூட இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேத்துவும் இன்றைய நாளில் சற்று மன சஞ்சலங்களை கொடுக்க வாய்ப்புகள் உள்ளது. காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் இன்றைய நாளில் சர்ப்பசாந்தி செய்வதோ அல்லது சர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று ஆடி வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்கார பெண்கள் வழிபாடு செய்ய குடும்ப குழப்பங்கள் தீரும். மகர ராசி அன்பர்கள் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்திருந்த வேலைகள் மற்றும் பண பாக்கிகள், நீங்கள் வியாபாரத்தில் வசூல் செய்ய வேண்டிய பாக்கிகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் அலுவலக ரீதியாக இன்று மாலை நேரத்திற்குள் வந்து சேரும். மனதளவில் சஞ்சலங்களும் குழப்பங்களும் மற்றும் சின்ன ஒரு பய உணர்வும் இத்தனை நாள் அலுவலக ரீதியாக இருந்தது இந்த மாற்றங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த கிரக அமைப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருப்பது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் குரு பகவானுமே. ஆகையினால் இன்று வெள்ளிக்கிழமை இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து ஆதிசேஷனை வணங்கலாம். கும்பராசி நேயர்கள்,
கும்பராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத விரய செலவுகள் காத்திருக்கிறது. ராசியில் ராகு பகவானும் 7ஆம் இடத்தில் செவ்வாய் கேதுவுடன் இருப்பதும் சந்திரன் இன்றைய நாளில் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த கால சர்ப்ப தோஷத்தில் கிரகமாலிகா அமைப்பில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கும்பராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன தடைகளோ அல்லது குழப்பங்களோ வரலாம். மாலை நேரத்தில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்களால் இந்த குழப்பங்கள் தீரும். பண விவகாரங்கள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மற்றவர்களிடத்தில் இன்று நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் வாக்குவாதங்களும் மனசஞ்சலங்களும் வர இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாரமாகவே அமையும். சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த வேலையிலேயும் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் உறவினர்களின் வருகை உங்களுக்கு இன்று நல்ல குடும்பத்தில் ஒரு கலகலப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாளாக பேசாமல் இருந்த உறவினர்களும் கூட இன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை வேளையில் சற்று மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். உங்கள் பிள்ளைகளினால் சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் மற்றும் பிள்ளைகளிடத்தில் உங்களுக்கு சின்ன மனபாரங்களும் வந்து போகும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன லாபங்கள் பெருகும். புதிய வியாபார தொடக்கங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரலாம். தேய்பிறை அஷ்டமியான இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றி ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை இன்று வணங்குவது உங்களுக்கு சிறப்பு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.